வெள்ளப்பெருக்குக்கு பின் நோவாவின் மகன்கள் மேலும் பல பிள்ளைகளுக்கு தந்தையானார்கள். நோவாவின் சந்ததியினர் 3 பரம்பரைகளை கொண்டிருந்தனர். அவர்களின் பெயர் சேம், காம், யாப்பேத். ஒவ்வொரு குடும்பமும் பெருகி வெவ்வேறு நாடுகளாயின. ஒவ்வொரு நாடும் தனக்கென்று ஒரு தனி மொழியை பெற்றது. சேம் சந்ததியில் ஒருவன் பேர் ஏபேர். அவன் எபிரேய ஜனங்கள் அனைவருக்கும் தந்தையானான். சேமுடைய தேவனாகிய கர்த்தர் துதிக்கப்படுவாராக. கானான் சேமுடைய அடிமையாயிருப்பான். காம் ஆடையற்ற தனது தந்தையை பார்த்து கேலி செய்ததால் அவன் சபிக்கப்பட்டவன். அவன் தன் சகோதரர்களுக்கு அடிமையாக இருப்பான். கூஷ், மிஸ்ராயீம், பூத், கானான் ஆகியோர் காமின் பிள்ளைகள். காம் கானானின் தந்தை. நிம்ரோத்தின் அரசாட்சி பாபேலிலிருந்து ஏரேக், அக்காத், சினையார் நாட்டிலுள்ள கல்னேவரை பரவியிருந்தது. இவன் பூமியில் மிக வல்லமை மிக்க வீரன். கர்த்தருக்கு முன்னால் பெரிய வேட்டைக்காரனாக இருந்தான். கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் ஆகியோர் யாப்பேத்தின் மகன்கள். தேவன் யாப்பேத்துக்கு மேலும் நிலங்களை கொடுப்பார். மத்தியதரை கடல் பகுதியில் வாழ்ந்த ஜனங்கள் யாப்பேத்தின் வழிவந்தவர்கள். ஒவ்வொரு மகனும் தனக்குரிய சொந்த நிலத்தை பெற்றிருந்தான். ஒவ்வொரு குடும்பமும் பெருகி வெவ்வேறு நாடுகளாயின. ஒவ்வொரு நாடும் தனக்கென்று ஒரு தனி மொழியை பெற்றது. ஆதியாகமம் 10 விவரிப்பு ஒரு மரபியல் அல்லது வெறும் வரலாற்று பதிவு மட்டுமல்ல. இது மனிதனின் துன்பங்களை சமாளிப்பதற்கான ஒரு பிரதிபலிப்பாகும். வேறுபாடுகள் இருந்தபோதிலும் நாம் ஒரு பொதுவான தோற்றம் மற்றும் பின்னிப்பிணைந்த விதியை பகிர்ந்து கொள்கிறோம் என்பதை நினைவூட்டுகிறது. இக்கதை மூலம் நோவாவின் பிள்ளைகளால் உருவான குடும்ப பட்டியல் இதுதான். இவர்கள் தங்கள் நாடுகளின்படி வரிசைப்படுத்தப்பட்டுள்ளனர். வெள்ளப்பெருக்குக்குப் பிறகு இக்குடும்பங்கள் தோன்றி பூமி முழுவதும் பரவினர். இவர்கள் அனைவரும் தம் குடும்பங்கள், மொழிகள், நாடுகள், தேசங்கள் வழியாக வரிசைப்படுத்தப்பட்டவர்கள். நோவாவின் ஒவ்வொரு மகனும் தனக்குரிய சொந்த நிலத்தை பெற்றிருந்தான். ஒவ்வொரு குடும்பமும் பெருகி வெவ்வேறு நாடுகளாயின. ஒவ்வொரு நாடும் தனக்கென்று ஒரு தனி மொழியை பெற்றது. அவர்கள் தனித்தனி நாட்டினராயும் ஆயினர். நோவாவின் பிள்ளைகள் மூலமாய் தேசங்கள் பிரிக்கப்பட்டாலும் எல்லா மனிதர்களும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். நம்மிடம் இருக்கும் உணர்வுகளும் ஒன்றே. நம்முடைய கலாச்சாரங்கள், உடைகள், நடைகள், பேச்சுக்கள், பழக்க வழக்கங்கள் மாறுபடலாம். ஆனால் தேவனின் அன்பும் நம்மை குறித்த திட்டமும் என்றும் மாறுபடாது. எனவே நாம் எல்லாரிடமும் அன்பாகவும் பாசத்தோடும் மன்னிக்கும் குணத்தோடும் நடந்து கொள்ளுவோம். தேவன் நம்மிடம் அன்பாகவே இருக்கிறார்.